ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்னைய காலகட்டத்தில் நம்மளுக்கு கோல்டுன்றது ரொம்ப பெரிய ஒரு கனவாகவே போயிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. மிடில் கிளாஸ் இன்றைக்கி மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை லோ கிளாஸ் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கோல்டு அப்படின்றது பெரிய கனவாக தான் இருக்குது. யாராலையும் இப்போ இன்றைக்கி போய் பை பண்ணி வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் சிஸ்டர் பசங்களுக்கு காது குத்தினோம். ஸோ அப்போ 1 கிராம் கோல்டு வெறும் 7,000 ரூபா தான் வந்துச்சு. அதுவே அதிகம் அப்போ வாங்கும்போது. அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் மடங்காக இருந்தால் தான் இன்றைக்கி அந்த 1 கிராமை என்னால் எடுக்க முடியுன்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ கோல்டு காயின் ஒரு ஆடம்பரமாக பார்க்காம அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பாருங்கள். ஏன்னா மிடில் கிளாஸுக்கு எப்போயுமே தங்கம் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் போக போக ஃப்யூச்சரில் கோல்டு காயினோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போ 1 கிராம் இப்போ பாரு ரவி 12,000 விற்கிது, 15,000 விற்கிது, எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் மில்லி கிராமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1 கிராம் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னும்போது ஒரு 5,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு மில்லி கிராம்ஸாக வாங்க. 100லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். 100, 200, 300, அதே போல் 500, அந்த அரை மில்லி கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி அப்படி பை பண்ணி வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இல்லை அப்படின்னாலும் பின்னாடி ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா கோல்டு காயினோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. அதை ஆடம்பரமாக பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கஷ்டமாக தான் இருக்கும். பை பண்ணுறது கஷ்டம். இருக்கிற செலவுகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் பை பண்ணி அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து கூட மில்லி கிராம்ஸ் வாங்க ஆரம்பிங்க. அதே போல் வெள்ளிக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்காதீங்க. வெள்ளியை கூட வாங்கி வைங்க. அதுவுமே உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஏன்னா காயினாக வாங்கினா கூட நீங்கள் பொருளாக திரும்பி நகையாக வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உங்களால் வாங்க முடியுதோ மொத்தமாக தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு மட்டும் ஹோல்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து சின்ன சின்ன கிராம்ஸாக மில்லி கிராம்ஸாகவே வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.